நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேரண்ட்ஸ்னாலே இந்த லவ் மேரேஜ்னா ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, உங்களுக்கு லவ்வே பிடிக்காதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. அவங்க எல்லாருக்குமே லவ்ன்ற ஒரு விஷயம் பிடிக்கும். ஆனா லவ் மேரேஜ்ன்னு வந்துச்சுன்னா, அவங்க தான் அந்த இடத்துல மெயின் வில்லனா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் கேஸ்ட், கிளாஸ் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களே இன்னும் முழுசா புரிஞ்சுக்காத சில காரணங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஒரு கம்யூனிட்டில இருக்கீங்க. அது சுப்பீரியரா இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. உங்கள விட லேயர்ல இன்னும் கொஞ்சம் கீழ இருக்கிற ஒரு கம்யூனிட்டில இருக்கிற ஒரு பெர்சன மேரேஜ் பண்றீங்கன்னா, இப்போ உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சுப்பீரியாரிட்டிய பிறந்ததுலேருந்தே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க எந்த தகுதியும் படுத்திக்கல. அவங்க சம்பாதிச்சதும் கிடையாது. பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க அத விட கொஞ்சம் கம்மி லேயர்ல இருக்கிற ஒரு கம்யூனிட்டி பெர்சன மேரேஜ் பண்ணும்போது, நீங்களும் அவங்களும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த இடத்துல உங்களோட பேரண்ட்ஸ் ஒண்ணு சப்போர்ட் பண்ணி உங்களோட அவங்க எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு வரணும். அப்படி இல்லன்னா, உங்கள ஐசோலேட் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி என்ஜாய் பண்ற சுப்பீரியாரிட்டிய எப்பவுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுல பேரண்ட்ஸ் வந்து இத தவிர்க்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த ஃபேக் சுப்பீரியாரிட்டிய இழக்க ரெடியா இல்ல. அண்ட் இஃப் சப்போஸ் அவங்க இழக்க ரெடியா இருந்தாலும், அந்த கம்யூனிட்டி குடுக்குற டிஸ்கம்ஃபர்ட்ட அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இல்ல. அதாவது அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத்த அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இல்ல. கம்ஃபர்டபுளான பொய்யான ஒரு சொசைட்டிய ஃபாலோ பண்றது ரொம்ப கம்ஃபர்ட் அவங்களுக்கு. எந்த பிரச்சனையும் அதுல வராது. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அப்படின்றதால, ஈவன் அவங்களோட மகனையோ, மகளையோ கூட ஐசோலேட் பண்றாங்க. அந்த கம்யூனிட்டிய பிரேக் பண்ண மாட்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் முக்கியமா லவ் மேரேஜ் அப்படின்னாலே பயப்படுறதுக்கு காரணம், அந்த அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத்த ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க இன்னும் கம்ப்ளீட்லி ரெடி ஆகல. ஸோ அது நடக்கும்போது அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் லவ் மேரேஜ் அப்படின்னாலே பேரண்ட்ஸ் அதிகம் பயப்படுறாங்க. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க் யூ டு ஆல்.